ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பேஸ்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ பாப்புலேஷன் பேஸ்டு ப்ராப்ளத்தில் சக்ஸஸிவ் பர்சன்டேஜில் எப்படி வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம கேள்லாம். ஸோ ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the population of a city is 8,000. It increases 10% in the first year and increases 20% in the next year. Find the population of the city after 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10%ன்றது ஃபர்ஸ்ட் இயர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது 10% என்ன எழுதலாம், 1/10 எழுதலாம். ஓகே, பிளஸ் 1/10 அப்படின்னு இருக்குது. தென் இனிஷியல் அண்ட் ஃபைனல் அப்படின்னு நம்ம எழுதும் போது இனிஷியலா வந்து 10 இருக்கிறது 1 கூடி 11 மாறுது ஃபைனலா. ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற போது 20% ஃபிராக்ஷன்ல 1/5 எழுதலாம். ஸோ பிளஸ் 1/5 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உங்களோட இனிஷியல்ல 5 இருந்தது, பிளஸ் 1 கூடி 6ன்றது மாறிடுது. ஓகேங்களா. ஸோ இது மூலயமா என்ன பண்ணலாம், இங்க 15 எழுதலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணா இங்க 66 எழுதலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி இஸ் 8,000 கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, பாப்புலேஷன் ஆஃப் தி சிட்டி ஆஃப்டர் 2 இயர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 15ன்றது நம்ம பர்சன்டேஜ் மூலமா கண்டுபிடிச்சது, பட் ஒரிஜினல் வேல்யூன்றது 8,000. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன இங்க ஃபேக்டர் மல்டிபிளிகேஷன் பண்ணா இங்க வந்து 8,000 வந்திருக்குமோ அதே மாதிரி தான் இங்க நம்ம அந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன டேர்மை மல்டிப்ளை பண்ணிருக்கலாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு 8,000 டிவைடட் பை 50 அப்படின்னு போட்டீங்கன்னா 0 கேன்சல் அண்ட் தென் 5 நீங்க அடிச்சீங்கன்னா 1 5 சார் ரிமைண்டர் 30 கிடைக்கும். 6 0. ஓகேங்களா. அப்போ 160 இங்க மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இங்கேயும் 66 into 160 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பாப்புலேஷன் கிடைக்குதுன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ போறோமா, 6 6 36 ரிமைண்டர் 3 6 6 36 3 19 அதுக்கப்புறம் என்னது 66. ஓகேங்களா. ஸோ கேன்சல் பண்ணா இங்க 5 தென் இங்க 1 ஸோ 4 1056 1056 அண்ட் 0. ஓகேங்களா. இங்க 0 மிஸ் பண்ணிருந்தோம், 0 ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி ஆஃப்டர் 2 இயர்ஸ்ன்றதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, second problem, the population of a city increases 16 2/3% in first year and decreases 37 1/2% during next year and then increases 57 1/7% in the third year. If the population of the city after 3 years நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 55,000 சொல்லிட்டு, find the population of the city before 3 years அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன நடக்குது, இது ஃபர்ஸ்ட் இயர். இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நடக்குது 16 2/3% அப்படின்றது நான் ஃபிராக்ஷன் எப்படி எழுதுவேன்னா 1/6 எழுதுவேன். இந்த ஃபிராக்ஷன் வேல்யூஸ் தெரியலனா அது எப்படி போகணுன்றதுல பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. தென் செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 37 1/2 அப்படின்னு இருக்குது. இந்த 37 1/2ன்றது 12.5 உடைய 3 டைம்ஸ் மல்டிபிள். ஓகேங்களா. அப்போ 12.5ன்றது 1/8 எழுதும் போது 37 1/2 வந்து 3/8 எழுதலாம். ஓகேங்களா. தென் தேர்ட் இயருக்கு பார்க்கும்போது 57 1/7% அப்படின்னு இருக்குது வந்து நீங்க 4/7 எழுதலாம். இது சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரியலனா கூட என்ன பண்றீங்க, 57 into 7 அப்படின்னு போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 399 கிடைக்கும். 399 பிளஸ் 1 போது 400 டிவைட் பை 7% இருக்கும். ஸோ இந்த 400 டிவைட் பை 7% போது 400 டிவைட் பை 7/100 போட்டுருப்பீங்க. 0 கேன்சல் 0 கேன்சல் 4/7 இருக்கும். இதே மாதிரி தான் இந்த எல்லா வேலையும் கொண்டு வருவீங்க. ஃபிராக்ஷனை மாத்துறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன நடக்குது, இங்க இனிஷியல் இங்க ஃபைனல் எழுதிக்கலாம். இனிஷியல் இங்க ஃபைனல் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல நடக்குது இன்க்ரீஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா. பிளஸ் 1/6 அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் இயர்ல 6 இருந்தது உங்களுக்கு 7 மாறி இருக்கு. செகண்ட் இயர்ல என்ன நடந்திருக்கு, டிக்ரீஸ் நடந்திருக்கு. அப்ப இங்க -3/8 எழுதிக்கலாம். ஓகேங்களா. அப்ப செகண்ட் இயர்ல உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 8ன்றது 3 கம்மியாகி 5ன்றது டிராவல் ஆயிருக்கும். அதே மாதிரி தேர்ட் இயர்ல என்ன பாத்தீங்கன்னா அகைன் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ். தேர்ட் இயர்ல வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஓகே, பிளஸ் 4/7 அப்படின்றது இருக்கு. அப்ப தேர்ட் இயர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 7ன்றது 11 மாறிடுச்சுன்னு இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதோட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல என்ன ஒரு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, சைட்ல ஏதாவது கேன்சல் பண்ண மாதிரி இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இங்க 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 6 8 சார் என்ன இருக்கும், 36 42 and 48 அப்படின்றது இங்கிட்டு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 5 into 11 55 இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது பெர்சன்டேஜ் படி பார்த்த நம்ம ரூல்ஸ். இதுல என்ன சொல்லிருக்காங்க, ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஒரு பாப்புலேஷன் 55,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 55ன்றது வந்து 55,000 கொடுத்துருக்காங்கன்னா என்ன மல்டிபிளேஷன் பண்ணிருக்கீங்க நீங்க அர்த்தம், 1000 மல்டிப்ளை பண்றீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி அப்ப பிஃபோர்னு பார்க்கும்போது இந்த இடத்துக்கு வந்தபோது இந்த இடத்துல நீங்க 1000 மல்டிப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 48,000 அப்படின்னு கிடைச்சிருக்கும்.
ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 48000ன்றது ஆன்சர். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதை விட வந்து நல்ல ப்ராப்ளத்தில் நம்ம அடுத்த இதில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.